ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இரவு நேரம் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் என்ன செய்கிறோம் தெரியுமா? புளிச்சாப்பம் செய்கிறோம். வாங்க இங்கே பாருங்க, சட்டி நல்லா சூடாயிட்டு நல்லெண்ணெயெல்லாம் இந்த புளிச்சாப்பம் செய்யணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் புளிச்சாப்பம்னு சொல்லலாம்? சூட்டு அப்படிங்க புளிச்சாப்பம்னு சொல்லலாம். இதை வந்து வாழைப்பழ பணியாரம்னு சொல்லலாம் நண்பர்களே. சரியா? வாய்ப்பன் வேறு, இது வந்து புளிச்சாப்பம். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் அவியட்டுக்கும் அவிஞ்சோன்னா நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி போடுவோம். சரியா? அடுப்பை வந்து பாருங்கள், விறகு அடுப்பில் செய்கிற சாப்பாடுகளுக்கு தனி சுவை இருக்குது தெரியுமா நண்பர்களே? இங்கே ஒரு ஆள் காய்கிறார் என்னத்துக்கு? புளிச்சாப்பம். இங்கே பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்படி வந்திருக்குண்டு, சூப்பராக வந்திருக்கு. இது முதல் போடேக்க சட்டி கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, அதால் கொஞ்சம் அப்படி கலர், இதுதான் கலர். இப்போ பாருங்க, இதை திருப்பி போடுவோம். பாருங்கள், நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு காட்டும் எப்படி இந்த மாதிரி ஓட்ட வரணும். அப்போ தான் கணக்காக வந்திருக்கண்டு அர்த்தமங்களம்மா. இல்லைங்களா? இப்படி திருப்பி போட்டால் மற்ற பக்கம் அவி கொஞ்சமாக எண்ணெய் விடணும். திருப்பி போட்டுட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விடணும். நல்லெண்ணெய் தானே. இப்போ மற்ற பக்கம் அவிஞ்சோன்னா காட்டுறேன். இப்போ பாருங்க, அவிஞ்சிருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? இதுதான் புளிச்சாப்பம். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே? மெத்துண்டு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கா? எப்படி இதே மாதிரி எல்லா புளிச்சாப்பத்தையும் சுட்டு சாப்பிடுவோம். நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை டாடா.